சார் வணக்கம். என் பேர் கனிதா. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் செம்மேடு கிராமம். எங்கள் கிராமத்தில் எந்த ஒரு போதிய வசதியுமே கிடையாது. அதனால் நாங்கள் ஏகப்பட்ட இடத்துல கோரிக்கை நாங்கள் கொடுத்துருக்கோம் சார். தாலுக்கா ஆஃபீஸு கொடுத்துருக்கோம், டிஓ ஆஃபீஸு கொடுத்துருக்கோம், எல்லா இடத்துலையும் கொடுப்போம். நாங்கள் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே அந்த மனுவை எடுத்து கிழிச்சு போட்டுருவாங்க. ஏன் எதுக்குன்னு பார்க்கவும் மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க. நாங்கள் ஒரு தடவைக்கு 4-5 தடவை கொடுத்து நாங்களும் ஓஞ்சி போயிட்டோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறது, யார்கிட்ட போய் கொடுக்குறதுன்னு தெரியாமலும் பல தடவை முழிச்சிருக்கோம். இப்போது தேசிய ஒடுக்கப்பட்ட மக்கள் குடியரசு இந்தியா அப்படின்ற சார்பில் அந்த அமைப்பின் மூலமாக இணைஞ்ச பிறகு நாங்கள் இந்த பெட்டிஷனை நாங்கள் கொடுத்துருவோம். எங்கள் ஊரில் எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லை சார். இந்த அடிப்படை வசதி இல்லைன்னு சொல்லி நாங்கள் எத்தனை மனு நாங்கள் தனியாக போய் கொடுக்கும்போது எங்கள் மனு ஏற்றுக்கவே படவில்லை. அதுக்கப்புறமா நாங்கள் இதெல்லாம் எடுத்துன்னு போய் கொடுத்தோம். இப்போவும் எங்கள் மனு ஏற்றுக்கல. நாங்கள் போயிட்டு பெட்டிஷன் கொடுத்துட்டு இப்போ ஒரு 2 மாதம் ஆகுது. இந்த அமைப்பின் மூலமாக பெட்டிஷன் கொடுத்தும் 2 மாதம் ஆகுது. இவங்க எந்த நடவடிக்கை கோரிக்கையுமே எங்களுக்கு எடுக்கவே கிடையாது. எங்கள் ஊரில் பஸ் ஸ்டாப் இல்லை சார். எங்கள் ஊரில் பஸ் ஸ்டாப் ஒரே ஒரு பஸ் ஸ்டாப்பு தான். அங்கேருந்து நாங்கள் அங்கே இறங்கி இங்கே வரணுன்னா 100-150 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. நாங்கள் ஒன்றுமே கேட்கல சார். அந்த பஸ் ஸ்டாப் அங்கே நிற்கிற பஸ்ஸு எங்கள் ரோடு வழியாக தான் போகுது. அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பஸ் ஸ்டாப் அங்கே நிறுத்துறீங்க, இங்கே ஒரு 10 நிமிஷம் நிறுத்தி எங்களுக்கும் ஒரு ஸ்டாப்னு ஆரம்பித்தா எங்களுக்கும் நல்லாயிருக்கும் சார். எங்கள் ஊரில் சின்ன சின்ன பசங்க காலையில் ஸ்கூலுக்கு போகிறாங்க, கர்ப்பிணி பெண்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், எல்லாத்துக்குமே நாங்கள் இங்கே தான் நடந்து போகணும். ஒரு ரேஷன் பொருள் வாங்கினாலும் இல்லை ஏதாவது ஒரு அரிசி காய்கறி அப்படி ஏதாவது பண்ருட்டி தான் கிராமம் டவுனு, அங்கே போயிட்டு நாங்கள் வாங்கின்னு வரணும்னா அங்கேருந்து நாங்கள் தூக்கின்னு தான் வரணும். எங்களால் பஸ் வசதி இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியல சார். எங்களுக்கும் ஒரு ஸ்டாப் அமைச்சு கொடுங்கன்னு கேட்குறோம். எங்கள் ஊர் மக்களுக்கு கழிவற வசதி கிடையாது. கழிவற வசதி இல்லை, எங்களுக்கு ஒரு கழிவற வசதி அமைச்சு கொடுங்க, பஸ் ஸ்டாப் அமைச்சு கொடுங்க, விளையாட்டு மைதானம், சமுதாய கூடம், இந்த மாதிரி இல்லாத கோரிக்கையை தான் நாங்கள் கேட்டிருக்கோம். இதுவும் எங்களுக்கு செய்யலை. நாங்கள் காலங்காலமாக கடந்து ஒரு 20 ஆண்டு காலமாக இந்த கோரிக்கையெல்லாம் நாங்களும் வைப்போம். ரெட்டை ஆட்சியும் வரும், திமுக ஆட்சியும் வரும். வரும்போது ஓட்டு கேட்டு வரும்போது நாங்கள் கேட்போம், நாங்கள் செஞ்சு தரேன்னு சொல்லுவாங்க. ஆனால் எதுவுமே செய்ய மாட்டாங்க. நாங்கள் மட்டும் இருந்துட்டு என்னடா இவங்க ஜெயிச்சா இது செஞ்சு தருவாங்க, அதை செஞ்சு தருவாங்க. நாங்களும் காலங்காலமாக 20 ஆண்டு காலமாக இது மாதிரி நாங்கள் ஏமாற்றத்தை தான் அனுபவிச்சிருக்கோம். அதன் பிறகு அண்ணன் ஜோசப் விஜய் அண்ணன் அவர்கள் சிஎம் ஆன பிறகு தான் எங்களுக்கு இந்த நம்பிக்கையே வந்திருக்கு. இதுக்கே கூட இந்த பெட்டிஷன் கொடுக்கறதுக்கும் ஏகப்பட்ட தடங்கள், எதிர்ப்பு, இதெல்லாம் மீறி தான் சார் உங்கள்கிட்ட நாங்கள் இந்த மனுவை நாங்கள் தாக்கல் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த தாக்கல் பண்ணியும் எங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலன்னு தெரிஞ்ச பிறகு மனித உரிமை அமைப்பின் சார்பாகவும் தேசிய ஒடுக்கப்பட்ட மக்கள் குடியரசு இதன் சார்பாகவும் நாங்கள் கலெக்டர் முன்னிலையில் கோரிக்கையை வைத்துள்ளோம். இதுக்கு எங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு தருமாறு தாழ்மையுடன் கேட்டோம். அப்போ கலெக்டரு நாங்கள் எங்களால் முடிஞ்சது செய்கிறோம், முடியலன்றதை நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு அறிவிச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு கூடிய சீக்கிரம் எங்களுக்கு இந்த வசதியெல்லாம் பண்ணி கொடுங்க சார். கீழே பாருங்கள், சாக்கடை, அதுலேயே தேக்கமான கொசு, அது இது எல்லாமே இந்த வசதி இது மாதிரிலாம் இருக்கிறதுனால அந்த தண்ணியை குடித்து அந்த இடத்துல நாங்கள் விளையாடி நடந்து அந்த கொசுக்கடியாலவே ஏகப்பட்ட நோய்கள், இதனாலேயும் நாங்கள் ஹாஸ்பிட்டலும் கையுமா அலைஞ்சது தான் அதிகம். எங்களுக்கு எந்த ஒரு வேலை வாய்ப்பும் எதுவுமே கிடையாது. இந்த ஊரில் நாங்கள் கொட்டை உடச்சி தான் சார், நாங்கள் எங்களுக்கு ஒரு வேளை சாப்பிட்னாலும் கொட்டை உடச்சி தான் சாப்பிடணும். அப்படி இருக்கும்போது இந்த தண்ணி சுத்தமாக இல்லை, அந்த கொசுக்கடி இதெல்லாம் இன்னும் பாதிக்கப்பட்டு போயிருமோ. எங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லைன்னு சொல்லி தானே கேட்குறோம், வேறு எதுவுமே கேட்கல. இதுக்கு அவங்க சொல்கிறாங்க, தாலுக்கா ஆஃபீஸில் போனால் நீங்கள் வீடியோ போய் பாருங்கள், விவோ போய் பார்த்தா தாலுக்கா ஆஃபீஸில் பாருங்கன்னு சொல்கிறாங்க. தாலுக்கா ஆஃபீஸுக்கு போனால் உங்கள் மனு அனுப்பியாச்சு, பிடிஓ ஆஃபீஸில் போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க. இப்படியே இழுக்கடிக்கிறாங்களே தவிர எங்களுக்கு எந்த வசதியும் செஞ்சு தரல. லாஸ்ட்டாக இந்த அமைப்பின் மூலமாக போன பிறகு இவங்க எல்லாம் கூப்பிட்டு கேட்கும்போது அவங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்க சார். ஃபோன் காலில் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டோன்றாங்க. ஆனால் எங்கள் ஊரில் எந்த ஒரு வசதியுமே பண்ணி தரல சார். இப்போ ஊரக வளர்ச்சி திட்டம்னு இவங்க பண்ண ஒரு இதெல்லாம் அதுலேயே நாங்கள் அமைச்சிருக்கோம் பாருங்கள். 35.42 கோடின்னு கணக்கு காட்டியிருக்காங்க, 42 லட்சம்னு கணக்கு காட்டியிருக்காங்க. ஆனால் நாங்கள் அனுப்பியிருக்க ஃபோட்டோவை நீங்கள் பாருங்கள், அத்தனை லட்சம் இவங்க செலவு பண்ணியிருந்தா இந்த இடம்லாம் இந்த மாதிரி இருக்குமான்னு எங்களுக்கு தெரியல. எங்களோட கோரிக்கையை நீங்கள் தான் சார் நிறைவேற்றி கொடுக்கணும். நீங்கள் வந்த பிறகு தான் எங்களுக்கு இந்த தைரியம், துணிச்சல்லாம். இதுக்கு எத்தனை எதிர்ப்புகள்லாம் இருந்தாலும் என் உயிர் பயத்தெல்லாம் நாங்கள் பார்க்கவே இல்லை. எங்களுக்கு உசுரே போனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு தேவையான வசதி வேணும்னு தான் நாங்கள் வந்திருக்கோம். இதெல்லாம் கேட்டால் கவர்மெண்ட்லேயே சொல்கிறாங்க, உங்களுக்கு புறம்போக்கு இடம் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அது அப்புறம் இவங்க எதுக்கு சார் இருக்காங்க? புறம்போக்கு இடம் எங்கே இருக்குது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே விவோ ஆஃபீஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறது எங்களை மாதிரி மக்களுக்கு சேவை செய்யணும் நீங்கள் சொல்கிறீங்கல்ல.
இப்போ நீங்கள் சொன்ன பிறகு தான் எங்களுக்கே அது தெரிய வருது. ஆனால் அவங்களாம் அப்படி இருக்க மாட்டாங்க சார். அதெல்லாம் இப்போ கேட்கும்போது தான் சொல்கிறாங்க, புறம்போக்கு இடம்னு எங்கேயாவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் செய்கிறோன்னு சொல்கிறாங்க. அப்போ இது இவங்க செய்கிறதுக்கு சொல்கிறாங்களா, இல்லை எதுக்கு நாங்கள் கேட்குறோன்றதுக்காக சொல்கிறாங்களான்னு எங்களுக்கு தெரியல சார். மேலிடத்துக்கு போனால் என்ன பண்ணுவாங்க, ஏதை பண்ணுவாங்க, அந்த பயம் அச்சம் எல்லாம் அப்போ இருந்துச்சு. அண்ணன் வந்த பிறகு எங்களுக்கு அந்த பயம்லாம் கிடையாது. அதனாலவே இப்போ நாங்கள் எந்த ஒரு எங்களுக்கு உசிரே போனாலும் பரவாயில்ல, ஆனால் எங்களுக்கு உரிய வசதிகள் அனைத்தும் செஞ்சு தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் சார். இந்த மனுவை நீங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு என்னென்னலாம் அதில் கோரிக்கை வச்சுருக்கோமோ அத்தனையும் எங்களுக்கு நிறைவேற்றி தரணும் சார். சமுதாய கூட நாங்கள் கேட்குறது, நாங்கள் எங்களுக்கு புறம்போக்கு இடம் இருக்குது, அதை நாங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணணும் அப்படின்ற ஒரு சட்டம் இதுக்காக கேட்கல. அண்ணாச்சி வந்துருச்சு, அந்த சட்டத்தில் நம்ம வாங்கிடலாம் அப்படிலாம் நாங்கள் கேட்க வரல. ஏன்னு கேட்டோன்னா எங்கள் ஊரில் கொட்டை உடைச்சா தான் சாப்பாடு. அப்படி இருக்கும்போது ஒரு வீட்டில் ஒரு விசேஷம் வைக்கிறாங்க, இல்லை ஒரு ஏதாவது ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிட்டா அவளுக்கு ஏதாவது ஒரு சடங்கு செய்யணும் அப்படின்னா எங்கள்கிட்ட போதுமான வசதி கிடையாது மண்டபம் வச்சு செய்யறதுக்கு. வீட்டிலே செய்யலான்னு சொன்னால் ஒரு நபர் ஒரு வீட்டுக்கு 2 சென்ட் இல்லை 1 சென்ட் இந்த அளவுக்கு தான் வீடே இருக்குது. இதில் ஒரு வீட்டுக்கு 4 பேர் 3 பேர்னு கொடுத்தணும். இதில் வந்து 4 பசங்க இருக்கிற இடத்துல ஒரு கிச்சன் அமைக்க முடியும், அதுலேயே ஒரு பெட்ரூம் மாதிரி வச்சுருக்கோம். இதுதான் எங்களோட வசதி. இதில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணுன்னா எங்களால் முடியாது. அப்போ காசு இருக்கிறவங்க மேலோட்டமாக போய் வெளியில் போய் பண்ணிவிடுவாங்க. காசு இல்லாத எங்களாட்டம் அடித்தட்டு மக்களுக்கு எங்கே சார் போக முடியும்? இதெல்லாம் உணர்ந்து தான் நாங்கள் சமுதாய குணம் ஒன்று வேணும்னு கேட்டோம். விளையாட்டு மைதானம் எல்லா வசதியும் இல்லைனாலும் பரவாயில்ல, பசங்க எங்கேயுமே ஒரு சுறுசுறுப்பு இல்லை. காலையில் எழுந்திரிக்கிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, சாயங்காலம் வராங்க, படிங்கன்னு சொல்லி நாங்களும் துன்புறுத்துகிறோம். சனி ஞாயிறுன்னு ஒன்று வருது, அதுலேயாவது அந்த பசங்க விளையாடுறதுக்கு இடம் இல்லை சார். அந்த ஒரு சென்டில் இதெல்லாம் பண்ணிட்டுனா அப்புறம் எங்கே விளையாடுவாங்க? எந்த ஒரு வசதியும் கிடையாது. தெருவில் விளையாடினாலும் அந்த மாதிரி சாக்கடை வசதி. இதுக்கு தான் சார் ஒரு விளையாட்டு மைதானம் வேணும்னு கேட்டிருக்கோம். எங்களுக்கு பாத்ரூம் போகிறதுக்கு வசதி இல்லாத அந்த குறையால தான் நாங்கள் கழிவறை வேணும்னு கேட்டிருக்கோம். அந்த கழிவறை நீங்கள் பொது இடமா ஒன்று அமைச்சு கொடுத்தீங்கன்னா அதில் நாங்கள் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்காக கேட்டோம். ஆனால் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் காட்டுங்க நாங்கள் செய்கிறோன்னா, எங்களுக்கு அந்த இட வசதி இருந்தால் நாங்கள் ஏன் சார் இந்த கோரிக்கையை உங்கள் முன்னிலை வைக்க போகிறோம்? அதையும் நீங்கள் தான் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். இதை வச்சுருக்க அத்தனை கோரிக்கையும் நீங்களே பாருங்கள் சார். இதுக்கும் மேலே இது எல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுத்து புறம்போக்கு இடம் எங்கே இருந்தாலும் அதையும் எங்களுக்கு ரெடி பண்ணி எங்களுக்கு எங்கள் குடும்பத்துக்கு எங்கள் ஊரில் இருக்க மக்களுக்கு ஒரு 4 பேர் ஒரே வீட்டில் குடும்பம் பண்ணுறாங்கன்னா அதில் ஒருத்தவங்களுக்காவது ஒரு 2 சென்ட்ன்ற அளவுக்கு பட்டா போட்டு எந்த புறம்போக்கு இருந்தாலும் நீங்கள் அதில் கொடுத்தீங்கன்னா நாங்களும் வாழறதுக்கு எங்களுக்கும் எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தோடு வாழும் இல்லையா சார். இதெல்லாம் கேட்டால் இந்த பொண்ணு என்ன இவ்வளோ பேசுகிறாங்க, என்ன இவங்க யாருமே பயப்படுறாங்க. வந்து முன்னே நின்று கோரிக்கை சொன்னால் இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பயத்திலே யாரும் வரதில்லை. இப்போ யார் எது பண்ணாலும் பரவாயில்ல, என் உசிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு யோசிச்சுட்டு எதை பற்றியும் யோசிக்காமல் அண்ணன் எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாருன்ற தைரியத்துலேயும் தன்னம்பிக்கையிலையும் தான் சார் இப்போ இந்த எல்லாமே உங்கள்கிட்ட கோரிக்கையாக வைக்கிறோம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் மனுவை பார்த்துட்டு எங்களுக்கு நல்லது செஞ்சு கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ சார்.